ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து நிறைய மான்லாம் பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது ஒரு எலிஃபென்ட் பார்த்தோம். அது லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தோம். அதுவும் எங்களை பார்த்துச்சு. நாங்களும் அதை பார்த்தோம். ஆனால் அது பயமே இல்லை. ஏன் பயமாக இருக்குன்னு சொன்னால் அந்த வீடியோ கடைசியில் இருக்குது. இதில் 2 எலிஃபென்ட் பார்த்தோம். அதில் முதல்ல பார்த்து தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிச்செல்லாம் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. அதனால் ஃபோட்டோஸில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜீப்பில் போனதுக்கு ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தோம். ஒன்றுமே பார்க்க முடியலன்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தது எலிஃபென்ட்ஸ்ன்னு ஒன்று எல்லாருக்குமே ஜாலி. நெக்ஸ்ட்டு சரி புலி பார்க்க போகலாம், புலியாட்டம் கிடைக்குதான்னு பார்த்தோம். புலி அங்கே ஒரு குட்டையில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருக்க ஜீப் ஓட்டினவங்க சொன்னாங்க, புலி இருக்கிறதுனால நீங்கள் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருங்கன்னு. கிட்ஸை வச்சுட்டு அது ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் அம்பிகை கத்திக்கிட்டே இருந்தா, புலி 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 வந்துச்சு, புலி பாருங்கள். இன்னொன்று பசங்களாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அது எப்படி சொல்ல, லைவில் ஜூவில் பார்க்குறதோட இங்கே நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு. நாங்கள் எந்த சத்தமும் தரல. குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் எட்டி பார்த்துச்சு. அதுவும் ஒரு மயில் நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அதையே பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட்டு என்ன அனிமல்ஸ் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 hour தான் அந்த ட்ராவல். அப்புறம் காட்டு மாடு பார்த்தோம். அது பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அது எங்களை பார்க்கவே இல்லை. நாங்கள் தான் அதை ஒரு 2 to 3 minutes நின்று பார்த்து எல்லோரும் ஃபோனில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து தான் யானை பார்க்கலான்னு போனோம். யானை பார்க்கலான்னு போகும்போது தான் செம்மையாக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்கிறோம், பயங்கலந்து எக்ஸ்பீரியன்ஸோடு நான் தான் சொன்னேன். அதில் 3 யானை இருக்குது. நாங்கள் எல்லோரும் 2 யானை. அந்த குட்டியும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த ஓடி வருது இந்த யானை எங்களை துரத்த ஆரம்பிச்சிச்சு. நானும் அம்பிகையும் தான் சைடில் இருக்கோம். மாட்டினா கற்றுன்னு கற்றுனோம். அப்புறம் அந்த அண்ணா வண்டி எடுத்துகிட்டு வேகமாக, லைஃப்பில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி கிடைக்காதான்னு கூட தெரியாது. ஆனால் செம்ம பயம். கற்றுன்னு கத்திட்டு அதுலேயும் அந்த அண்ணா வேறு திருப்பி ரிவர்ஸில் பண்ணார். சரியான பயம். அம்பிகை அழ ஆரம்பிக்கவே செஞ்சிடும். அது பாட்டுக்கு போயிடுச்சு. என் இடத்துக்கு நீங்கள் வராதிங்கடா, உன் இடத்துக்கும் நான் வரமாட்டேன்டா, போங்கடா டேய், பொழைச்சி போங்கடாடான மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பீகாக் பார்த்தோம். ஒரு 2 வெரைட்டி ஆஃப் குரங்கு வேறு பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நிறைய இதை பற்றியே பேசிட்டு அங்கே இருக்க டிரைவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.